ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சப்பாத்தி சாஃப்டாக எப்படி பண்ணுறது, கூடவே பாம்பே சட்னி, இந்த ரெண்டு ரெசிபிஸ் தாங்க பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. அதை அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சால்ட்டை வந்து மேலே அப்படியே தூவுறதை விட ஒரு கிளாஸில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு இந்த சால்ட் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டுங்க. இப்போ இந்த வாட்டரை வந்து அதில் மாவில் ஊற்றி நம்ம பிணைஞ்சோம் அப்படின்னா சால்ட்டு வந்து ப்ராப்பராக மாவில் மிக்ஸ் ஆகுங்க. இப்போது இதை வந்து இப்படி பிணைஞ்சிடலாம். நல்ல சாஃப்டான ஒரு சப்பாத்தி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா வேற எதுவுமே கிடையாதுங்க. நம்ம தண்ணி வந்து கரெக்டான ரேஷியோவில் விட்டு கிளறினாலே போதும். இப்போ நான் வந்து இன்னைக்கு கொஞ்சமாக பால் விட்டுக்கிறேன். எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து இந்த சப்பாத்தி தாங்க, அதனால நாங்கள் உடனே சாப்பிட்ருவோம். அதனால நான் வந்து பால் விடுறேன். நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பால் விட்டு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லேட்டாக நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா பால் விட வேண்டாங்க. அவங்க இப்போ உடனே சாப்பிட்றதுனால கொஞ்சமாக நான் பால் விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். மாவு பிணையும் போது இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரக்கூடாது. இந்த மாதிரி வந்தாலே வந்து சப்பாத்தி சாஃப்டா இருக்காதுங்க. அதனால இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம பிணையணும். மாவு நல்லா பிணைஞ்சாச்சுங்க. நல்லா பிணைஞ்சாச்சு பாருங்க. நான் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி வரல பாருங்க. ஃபஸ்ட்டு எப்படி வந்திருந்தது அந்த மாதிரி வரல பாருங்கள். நல்லா மாவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா மாவு பிணைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. அப்புறமா 3 விஷயங்க சாஃப்டாக இருக்கிறதுக்கு. ஒன்று, தண்ணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும், ப்ராப்பராக இருக்கணும், அந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கணும். அடுத்தது, இந்த மாதிரி அந்த மாவு வந்து பிரித்து பார்க்கும்போது அந்த பிரிபிரின்னு வரக்கூடாது. அடுத்து வந்து நத்த ரோல் பண்ணணும். நத்த ரோல்னா என்னன்னு நான் காமிக்கிறேன் இருங்க. 1 hour வந்து நல்லா ஒரு ஈர துணியை வந்து லைட்டாக தண்ணியில் நினச்சிருங்க. நினச்சிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1 hour ஊறட்டுங்க. அப்படி இருக்கட்டும். இப்போ மாவு பனைஞ்சி 1 hour ஆயிட்டுங்க. இப்போ நம்ம சப்பாத்தி பண்ணிடலாம். நல்லா 1 hour ஊற வச்சு பண்ணிங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நத்த ரோல் பண்ணிடலாங்க. நத்த ரோல் பண்ணுறதுக்கு எப்பவும் நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. ரோல் பண்ணி எடுத்துகிட்டு நத்தை இருக்கு இல்லையா, நத்த ஷேப்புக்கு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது சப்பாத்தி நல்லா லேயஸாகவும் வருங்க. அடுத்து சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு அமுக்கு நல்லா அப்படியே அமுக்கி எடுத்து வச்சுடுங்க. இதாங்க நத்த ரோடு. இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ நத்த ரோல் பண்ணி முடிச்சாச்சுங்க. அடுத்து சப்பாத்தி தேய்ச்சிடலாம். இப்போ சப்பாத்தி ஃபுல்லும் தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ போட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்துடலாங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். சப்பாத்தி வேகும் போது நட்டாப்பை வச்சு இப்படி மேலே இப்படி தடவி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த பபிள்ஸ்லாம் அதிகமாக வரும். நல்லா திருப்பி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா தான் ப்ராப்பராக வேகுங்க. இல்லைன்னா ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்துடும், ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும். இப்போ எல்லா சப்பாத்தியுமே போட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ ஒரு சப்பாத்தி எடுத்து பிச்சு பார்க்கலாங்க. நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க. பாருங்கள், நல்லா லேயராக வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள்.
நல்லா லேயர்ஸ் வந்திருக்கு. அந்த நத்தை ரோல்ஸ் பண்ணோம் இல்லையா, அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி லேயர்ஸாக கிடச்சிருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்தி பண்ணி முடிச்சாச்சுங்க. அடுத்து பாம்பே சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது பெரிய சைஸ் வெங்காயமாக 4 பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேங்க. நம்ம ஏன் வெங்காயம் அதிகமாக போடுறோம் அப்படின்னா, இதில் வந்து வேறு எந்த காய்கறியும் நம்ம போட மாட்டோங்க. இது வந்து ஒன்லி ஆனியன் மட்டும்தான். அதனால் கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் போட்டிருக்கேன். 4 பல்லாரி வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேங்க. இப்போ இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருந்தேங்க, அது போட்டுக்கலாம். நல்லா பெரிய சைஸ் பச்சை மிளகாய் 2 மிளகாய் போட்டிருக்கிறேன். இப்போது வெங்காயம் வதங்கிட்டுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நார்மல் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை போட்டுடலாம். தக்காளி வந்து இந்த சைஸ்க்கு நறுக்கிக்கோங்க. இந்த சைஸை நறுக்கிக்கோங்க. செவன் மினிட்ஸ் வதக்கிருக்கங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடிட்டு லைட்டாக வதக்கிடலாம். கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தலை வந்து மேலே தூவணும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அப்புறமா ஒரு 4 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்து நல்லா கட்டி விடாமல் கரைச்சி வச்சுருக்கேங்க, அது ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா 1 டைம் மிக்ஸ் பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நான் சேர்த்து அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போது 7 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்துருச்சு. கடலை மாவு பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். இப்போ இதை அப்படி இறக்கிடலாங்க. இறக்கிட்டு தாளிச்சிடலாம். பேனில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு வத்தல் வந்து கிள்ளி போடலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் அதில் போட்டிருக்கோம். ரொம்ப வத்தல் போட்டிங்கன்னா காரம் ஆகிடும். ரொம்ப வத்தல் போட வேணாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. கடுகு உளுந்த பருப்புலாம் ஃபஸ்ட்டு வதக்கும் போதே போட்டாச்சுங்க. இப்போ போட தேவையில்லை. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாஃப்டான சப்பாத்தி பாம்பே சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க.